எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் இந்த நீர் மருத்துவத்தை பல தத்துவங்களை 47 பாடங்கள் இருக்கின்றன. அவ்வப்பொழுது பாடத்தில் இருக்க 2 வரிகளை மட்டும் பேசுகிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் படிச்சா தான் புரியும். ஏன்னா நம்ம பேசுறது ஒரு 5 நிமிஷம் தான். இந்த 5 நிமிஷத்துல ஆமா எல்லாம் பேச அது முடியாது. ஆமா நான் எல்லாத்துக்கும் இல்ல நேரம் இருக்கு. அதுதான் படிச்சிருந்தேன் 3 மணி இருந்து அதான் படிச்சேன். ஆமா, அதனால இது அப்பப்ப அங்கங்க ஒரு வரி காட்டுவனே தவிர இதை வைத்து நீங்க நம்ம தொடர்ந்து நீங்க ஏன்னா இது இயற்கை. இயற்கை புரிந்து கொள்ளலன்னா மரணம் நிச்சயம். இயற்கையை புரிந்து கொள்ளலைன்னா மரணம் நிச்சயம். மேற்கு நாட்டு தத்துவம் என்பது அரைகுறையானது. நமது கல்வி முறை விண்வெளியை அடிப்படையாக கொண்டது. மேற்கு நாட்டு தத்துவம் அரைகுறையானது, நமது கல்வி முறை விண்வெளியை அடிப்படையாக கொண்டது. இப்ப விண்வெளியில் என்ன நடக்குது, என்ன சக்தி உள்ள வருது, விண்வெளிக்கு நமக்குமான தொடர்பு, பூமிக்கு நமக்கு தொடர்பு கிடையாது. அப்ப விண்வெளி சக்தியில தான் உடம்பு ஆளுது. பூமி 12,000 கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு. பூமியோட அகலமே 12,000 கிலோமீட்டர் தான். என்னது 12,000 கிலோமீட்டர். 12,000 கிலோமீட்டருக்கு வச்சுக்கொண்டு எந்த கணக்கும் போடக்கூடாது. அவ்வளவுதான். பூமியோட அகலம் அவ்வளவுதான். 12 மணி நேரத்துல விமானத்துல போய் போயிடலாம். 12 மணி நேரத்துல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடலாம். இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு வருஷமே ஆகும். இப்பெல்லாம் 12 மணி நேரத்துல போயிடலாம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு வருஷம். இப்போ 12 மணி நேரம். பறந்துச்சுன்னா அப்படி நிக்காம பறக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த முட்டாளுக்கு பண்ண வேலை. இதெல்லாம் இந்த முட்டாளுக்கு சும்மா வெறும் விஞ்ஞானத்துல வெறும் ஒரு கருவிகளை தாறுமாறா கண்டுபிடிச்சானே தவிர ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கவே இல்லையே. ஆரோக்கியத்துக்கான உன்னால முடியவே முடியாது. ஆரோக்கியத்துல அடிப்படை முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பகுத்தறிவு, அறிவு வேற மனம் வேற, அறிவு வேற மனம் வேற. அதனாலதான் மனிதனுக்கு பேரு, ஏன் மனிதனுக்கு அறிவுன்னு பேரு வைக்கலாம் இல்லையா? மனிதன் பேர் வச்சீங்க. ஏன் மனிதனுக்கு மனிதன் பேர் வச்சீங்க? மனிதன் பேர் வச்சுக்கிறாங்க. அறிவுன்னு தான் வச்சுக்கணும். அறிவுன்னு தான் வச்சிருக்கணும். ஏன் மனிதன் பேர் வச்சீங்க? அதான் அறிவாளிங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு அறிவுன்னு வச்சுக்கணும். அப்படித்தான் வச்சிருக்கணும். ஏன் மனிதன் பேர் வைக்கிறீங்க? அப்ப மனிதன் யாரு தெரியுமா? மனதை கொண்டவன் மனிதன், மனசை கொண்டவன் மனசன், மனதை கொண்டவன் மனசன். மனசுதான் மனுஷனா மாறுது, மனசுதான் மனிதனா மாறுறான். அப்புறம் மனம் தானே இங்க. அப்புறம் இங்க அறிவு இங்க என்ன வேலை இருக்குது? என்னது அறிவே வரலையே. அப்ப ஏன் அறிவன்னு பேர் வச்சிருக்க வேண்டியது? அறிவாளின்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் மனவாளி, மனசு மனசு மனசுன்னு ஏன் பேசுறீங்க? மனசை தூரா, மனசை தூரான்னு ஏன் பேர் வைக்கிறீங்க? அப்ப மனிதன் மனதை அடிப்படையாக கொண்டவன். மனம் என்ன வேணாலும் நினைக்கும். என்னது மனம் எதுவானாலும் நினைச்சு என்ன வேணாலும் பண்ணு. நல்லது கெட்டதுங்க, நல்லது கெட்டதுங்க, கெட்டது நல்லதுன்னு சொல்லும். நல்லது நல்லது வேணும்னே கெட்டதுன்னு சொல்லு, கெட்டதை வேணும்னே நல்லதுன்னு சொல்லும் மனம். அதுதான் இது தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா அறிவு அப்படி இல்லை. அறிவு இப்படித்தான் சொல்லும். அறிவு எப்படி ஆராய்ச்சி பண்ண இப்படித்தான் சொல்லு. அறிவு எப்படி பொய் சொல்லாது. அறிவு இப்படித்தான் சொல்லு. ஆனா மனம் என்ன பண்ண, அதை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு சாதகமா மாத்த பாக்கு. சாதாரணமா தப்பு ரைட்டுன்னு மாத்த ரைட்டை தப்பான்னு சொல்லலாம் மனம். ஆனா அறிவு தெளிவா இருக்கு. அறிவுல தெளிவா இருக்கு. அறிவு தப்புன்னு தான் சொல்லணும். அறிவு இது ரைட்டு இது தப்புன்னு அது கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஆனால் மனம் என்ன பண்ணும்னா ஏமாத்திட்டு சொகுசு வாழ்க்கை. இது 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 பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறதுனால, பன்னிக்குட்டி மாதிரி விபச்சாரி வாழ்க்கை. எப்படி விபச்சாரிகள் பொய் சொல்லுவாங்களோ, எப்படி அரசியல்வாதிகள் பொய் சொல்லுவாங்களோ, எப்படி மதவாதிகள் பொய் சொல்லுவாங்களோ, சாதியை பத்தி பொய் சொல்லுவாங்களோ, ராணுவம் எப்படி பொய் சொல்லுதோ, போலீஸ் துறை எப்படி பொய் சொல்லுதோ. போலீஸ் சொல்றதும் பொய் தான், ராணுவம் சொல்றதெல்லாம் பொய் தான், சாதி பத்தி பேசுறதும் பொய் தான், மதத்தை பத்தி பேசுறதும் பொய் தான். புரியுதா? இத்தனையும் பொய்யர்கள் தான். இத்தனையும் பொய்யான மருத்துவம் அப்படித்தான். இதுதான் நீங்க தான். அதனாலதான் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் உங்கள் அறிவை வைத்துக் கொண்டு பிறர் சொல்வதை தீர ஆராய்ச்சி பண்ணி உள்ள கொண்டு போகணும். உள்ள மனசுக்குள்ள கொண்டு போகணும். நீங்க வெளியே கேட்கறீங்க, கண்ணால் பாக்குறீங்க, காதால் கேட்கறீங்க, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் பார்க்க உணர்றீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? மனசுக்குள்ள கொண்டு போறீங்க. உள்ள
உள்ள கொண்டு போய் இதுல எதுல நன்மை எவ்வளவு இருக்கு, தீமை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ம். நம்ம சொல்றதுல இப்ப நான் இனியன் தான் வச்சுக்குவோமே, இனியன் வந்து நான் கண்டுபிடிக்கல. இதுல என்ன இருக்குன்னு இதுல என்ன இருக்குன்னு திருப்பி சொல்றேன். இதுல என்ன இருக்குதுன்னு. திருப்பி சொல்றேங்க. இது எனக்கான நன்மை. இதன்படி நான் வாழ்றேன்னா எனக்கு பணமும் கிடைக்குது, புகழும் கிடைக்குது, பேரும் கிடைக்குது. நான் சொல்றத பல பேர் கேட்கறாங்க. அதனாலதான். ம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சு நான் இல்லை. ஆனா இதன்படி நடப்பதனால் எனக்கு பல நன்மை இருக்கிறது. ஆ. என்னால காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு எடுத்து நான் சயின்ஸுக்கு போயிட்டேன். ஆ. நேற்று எம்பி பார்க்கலான்னு போனா அங்க 1/2 மணி நேரம் தாமதம். அவங்க அங்க எங்கேயும் வேலை போய் மாடி இன்னைக்கு மாடி போகணும். நேற்று அந்த ம். அங்க இருக்கிற உதவியாளர்கிட்ட சில நேரம் பேசிட்டு வந்து ஒரு 1/2 நல்லதா போச்சு. அங்க 2 பேர் இருந்தா அங்க 2 பேர் இப்படி எல்லாம் இருக்குதுங்களா அப்படின்னாங்க. ஆமா. ஆ. நான் சொன்னேன் இது இன்னைக்கு அதான் போறேன். இது மெல்ல போல ஒன்றும் பெரிய தலை போற வேலை கிடையாது. ம். இது நாளைக்கே அனுப்பிச்சு அதெல்லாம் கிடையாது. இது அறிவியல். அறிவியலுங்கிறது பல பேர் அவன் தத்துவமே அடிபட்டு. ஏன்னா இயற்கையில எல்லா இடத்துலயும் சமமா இருக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் வீக்னஸ் இருக்கு. இயற்கையில எல்லா இடத்துலயும் வீக் இருக்கு. ஆ. எல்லா இடத்துலயும் வீக்னஸ் பாயிண்ட் உண்டு. அது சிமெண்ட், காங்கிரீட், இரும்பு, ஜல்லி, கில்லி எது எடுத்தாலும் வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. என்னது? எல்லாமே வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அதுல அந்த வீக்னஸ் பாயிண்ட் லாக் ஆகும். அந்த வீக்னஸ் பாயிண்ட்ல தான் போய் சிக்கிக்கும். ஆ. கிடைச்சாருங்களா எம்பி ஐயா? ஆ? எம்பி கிடைச்சாருங்களா? கிடைக்கல. இன்னைக்கு அவங்க ஏதோ வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு மறுபடி வர்றதா திட்டம். அது இங்க லோக்கல் தான். ஏதோ வேலை வரோம் இன்னைக்கு வரேன்னு இருக்காங்க. நேற்று ஏதோ அங்க போயிட்டு அப்படி போயிட்டு நேரம் ஆச்சு அப்படி போயிட்டாங்க. ம். ஒரு அங்க இருக்கிற உதவியாளர் சொல்றது தானே. ஐயா இந்த ம். மாதிரி வேலை முடிச்சு போயிட்டு நாளைக்கு மறுபடி இதே மாதிரி இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னாங்க. சரி வருவோம். சரி நாளைக்கு வரேன்ட்டு வந்துட்டேன் நான். ஒரு 3/4 மணி நேரம் அங்க பேசிட்டு வந்துட்டேன். சரி எல்லாம் அனுபவம் தான். ம். தலை போற வேலை, ஆபரேஷன் பண்ற வேலை, உயிர் போற வேலையெல்லாம் கிடையாது. என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அங்க போய் அவரு வாங்கிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு பிச்சை எடுக்கணுங்கிற நம்மகிட்ட கிடையாது. இது ஒரு அறிவியல். அது மட்டும் இந்த கை என்னன்னா அந்த விதி அப்படிதான் சொல்லுது. அதாவது நோபல் பரிசுக்கு விண்ணப்பிக்கணும்னா ஏதாவது மத்திய ம். அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒருவர் சிபாரிசு பண்ண வேண்டாத விதி. ஆ. அந்த விதிக்காக போறமே தவிர மற்றபடிக்கு ஒண்ணும் இல்லை. மற்றபடிக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா அது அனுப்புனவனா அப்புறம் அந்த கட்டுரை அனுப்பிச்சோம்னா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் 1000 பேர் படிப்பாங்க. எத்தனை பேருங்க? 1000 பேரு. 1000 விஞ்ஞானிகள் படிப்பானுங்க. ம். ம். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அனுப்புவாங்க. அவன்லாம் படிப்பான். அவன்லாம் படிச்சுட்டு தான் படிச்சு பரிசீலனை பண்ணுவோம். படிச்சு முடிவெடுக்கிறது 15 வருஷம் ஆயிரும். படிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 15 வருஷம். அதுக்கு நான் இருப்பேனா போவேனே தெரியாது. இருப்பீங்க இருக்கணுங்க. ம். எதுக்கு சொல்றேன்னா ம். நான் இந்த புத்தகத்தை எம்பிக்கு அன்பளிப்பை கொடுக்கலான்னு தான் போனேன் நான். உணவில்லாமல் வாழ்றது எப்படி? ஆஹா. கம்யூனிஸ்ட் இல்லையா? கம்யூனிஸ்ட். ஆஹா. அவரு. ஆமா அது கம்யூனிஸ்ட். அவங்க கம்யூனிஸ்ட். இந்த திருப்பூர் தொகுதி திருப்பூர் கம்யூனிஸ்ட். ஆ. எல்லாம் அரசியல். அது ஒரு அரசியல். அப்படியே போயிட்டு இருக்கு. என்னது? அது ஒரு அரசியல் வழி. ஆமா அது என்னமோ போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இது காட்டணும் இல்ல. நான் எத்தனையோ பேத்துக்கு கொடுத்துருக்கிறேன். அது ஒண்ணு கொண்டு போனேன். சரி வரட்டும் அப்படின்ட்டு வந்துட்டு நான். சரி நாளைக்கு போனோன்னா இந்த புத்தகத்தை அன்பை இப்படி ஒண்ணு படிங்க ஏன்னு சொல்லி கொடுக்க போறேன். ம். கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னு பேசிட்டு அந்த பொறுமை இருக்கணும். 1/2 மணி நேரமாவது பொறுமை இருக்கணும். அது வேற இருக்குது. பொறுமை இருந்தா இல்லாட்டி ஒரு கையெழுத்து தான் தேவை. ஏன்னா நம்ம முடிவெடுக்கிறது இல்ல. ம். முடிவெடுக்கிறது போல 1000 விஞ்ஞானிகள் முடிவெடுக்கிறது. என்னது? ஆ. 1000 விஞ்ஞானிகள் முடிவெடுக்கணும். அதெல்லாம் தனி. ஏன்னா இது வந்து இயற்கையுடைய வீக்னஸ் பாயிண்ட். இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இயற்கையுடைய வீக்னஸ். அதாவது இப்ப மாடுன்னு வச்சுக்க. ஒரு மாடு, பெரிய மாடு, ம். யானை, மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அடக்க முடியாது. சாதாரண ஒரு மனிதன் போய் இப்படி அடக்க முடியாது இல்லையா? ஆமா. ஆனால் அதே மாட்டுக்கு மூக்குல ஒரு ஓட்டையை போட்டு கயிறு போட்டு கட்டிட்டா கிடைக்கல. எவ்வளவு பெரிய மாடு சொன்னபடி கேக்குதா இல்லையா? ஆமா. இதுதான் இயற்கையை மடக்கிறதுன்னு பேரு. இயற்கையை மடக்கிறது. அப்ப இயற்கையை விட மனிதனுடைய கூறிய அறிவு வேணும். என்னது?
கூர்மையான அறிவு. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் இப்ப இந்த பக்கம் திரும்படா அப்படின்னா அது திரும்பியே தீரணும், சொன்னபடி கேட்டாகணும். இதுக்குள்ள பூந்து வேணும், அதுக்குள்ள பூந்து வரணும். ம். இதுல பூந்து அப்படி வெளியே வரன்னு சொன்னா இதுதான் எனக்குக்கும் என்னுடைய கண்டுபிடிப்புக்கும் மேற்கு நாட்டு கண்டுபிடிப்புக்கும். மேற்கு நாட்டு கண்டு வந்து எதுவுமே பண்ண முடியாதும்பா. நான் என்ன பண்றேன், அந்த இயற்கையை வந்து சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு கீழே ஒரு காகிதம் கிடக்குது, காகிதம் ஒரு பெரிய பேப்பர் கிடக்குது, அவன் மேல பறக்காது பறக்காது பறக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பான் அந்த காட்டு முன்னாடி. அது காத்துல நான் சொல்லுவேன், உனக்கு அறிவு இல்லை. நான் என்ன பண்றேன், அந்த காயத்தை எடுக்கிறேன், நான் ஒரு குச்சி எடுத்து வளைக்கிறேன், நூல் கட்டுறேன், இப்படி ஒரு குச்சி வைக்கிறேன், அங்கங்க ஒரு ஓட்டை போடுறேன், நூலை கட்டுறேன், எடுத்து விட்டா டைன்னு வானத்துல பறக்குது. நீ என்ன சொல்ற, காகிதம் பறக்காதுன்னு சொல்ற. அடப்போட முண்டோம். ம். அந்த காகிதத்தை பறக்க வைக்கிற தொழில்நுட்பம் எங்கிட்ட இருக்குது. நீ ம். காற்றை விட கனமான பொருள் வானத்தில் பறக்காது. காற்றை விட கனமான பொருள், காற்றை விட லேசான பொருள் தான் மேல போகுங்கிற. என்னது காற்றை விட லேசான பொருள் அதான் மேல போகுங்கிற. நான் என்ன சொல்லணும்னா, காற்றை விட பல மடங்கு கனமானது காகிதம். ம். அந்த ஆமா. காகிதத்துல வானத்துல பறக்க விடுறேன். உன்னோட கொள்கை அடிக்கப்பட்டு போச்சு. உன்னோட கொள்கை அடிபட்டு போச்சு. நான் என்ன பண்றேன், இந்த காயத்தை என்ன பண்றேன், காகிதமா சரி ரைட், அதுக்கு என்ன பண்ற, ஒரு வில்லு கட்டுறேன், ஒரு கம்பி சின்ன குச்சி எடுத்து வில்லு மாதிரி செஞ்சு இப்படி நூல் போட்டு கட்டி இப்படி போட்டு கட்டி பட்டம் செய்யற. காயத்துல பட்டம் பண்றேன், காயத்துல பட்டம் பண்றோம். பட்டம் பண்ணி காத்துல விட்டு கரெக்டா அதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடச்சு, அதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடு, மூக்குல ஒரு கயிறு போடு, கயிற்றை போட்டு நூலை கட்டி அது போட்டு இஷ்டமானா மேல போகுது. அப்புறம் நீ சொல்ற நீ சொல்ற லேசான பொருள் வானத்துல பறக்காது, லேசான போட விமானமே பறக்குதுடா முண்டம். விமானமே பறக்குது. காத்தை விட லேசா அப்ப என்ன சொல்றானே, இவன் சொல்ற அடிப்படையே தப்பா இருக்கு. அடிப்படையே தப்பானது. அப்ப விமானம் பறக்குதா இல்லையா? 300 டன் சார், 1 டன் 2 டன் இல்ல. விமானத்துல மொத்த எடை வந்து 100 டன் விமானம் இருக்குது, 200 டன் விமானம் இருக்குது, 300 டன் விமானம் இருக்குது. என்னது 300 டன் இருக்கு? 300 டன் விமானம் கற்பனை விட லக்கேஜ் எடுத்துட்டு போறதில்ல. 100 டன் வானத்துல பறக்கிறது சாதாரணமா, 200 டன் வானத்துல பறக்கிறது சாதாரணமா, 300 டன். அப்ப என்ன நினைச்சே கூட பார்க்க முடியும். அதையும் எத்தனை, அது எவ்வளவு அகலம், அதனுடைய அகலம் மட்டும் இந்த பக்கம் 20 மீட்டர், இந்த பக்கம் 20 மீட்டர், மொத்தம் 40 மீட்டர் அகலம். என்னது 100 அடி மேல இருக்கு. அந்த ரெக்கை மட்டும் இருந்தா அது எவ்வளவு பெரிய அகலம், என்ன வேற நீளம். அடேங்க அப்பா, எத்தனை இன்ஜின், எத்தனை அடேங்க அப்பா. ஒரு இப்படி 1 மணி நேரத்தை 100 லிட்டர் பெட்ரோல் காலியாகும், 100 லிட்டர் காலியாகும். இப்படிங்கிறது 100 லிட்டர் காலியாகும். என்னது 100 லிட்டர். அப்ப உள்ள மட்டும் அந்த 5 என்ஜினுக்கு கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 லிட்டர், 20,000 லிட்டர். எத்தனை லிட்டருங்க? 10,000 இருந்து 20,000 லிட்டர் வரைக்கும். அப்படி இருந்தா தான் அது தூக்கிட்டு மேல போக முடியும். 10 லாரி 20 லாரி பெட்ரோல உள்ளே வச்சிருக்கோம். என்னது பெட்ரோல். அந்த பெட்ரோல் வந்து இந்த நான் வண்டியில ஊத்துறோம்னா அந்த மாதிரி பெட்ரோல் கிடையாது. அது எளிதில் தீப்பிடிக்காத பெட்ரோல். நம்ம மாதிரி காரு கூட்டுற பெட்ரோல் அது கிடையாது, டக்குன்னு பிடிச்சி வெடிச்சிடும். இதுவே ஆமா, அது வந்து எப்படி சீமெண்ணெய் மாதிரி இருக்கும். சீமெண்ணெய் மாதிரி, சீமெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, சீமெண்ணெய் மாதிரி. சீமெண்ணெய் வந்து தீ பிடிக்காது இல்லையா, அது கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பம்ப் ஸ்டவ்ல இருக்குல்ல, பம்ப் ஸ்டவ்ல போட்டு அடிச்சாதான் அந்த அந்த டென்சிட்டி குறைஞ்சி அப்புறம் தான் அது எவாபரேட் ஆகும், டீசல் மாதிரி. ஆனா பெட்ரோல் அப்படி இல்லை, குப்புன்னு பிடிச்சிரு. காரு குத்துற பெட்ரோல் குப்புன்னு பிடிச்சுன்னு ஆளே முடிச்சிருக்காத. அதனால விமானத்துக்கு வந்து இந்த பெட்ரோல் கிடையாது. விமானத்துக்கு கெரோசின் மாதிரி தான் இருக்கும், சீமெண்ணெய் மாதிரி தான் கெரோசின். அந்த பெட்ரோல் போட்டு அது கம்ப்ரஸ் ஆகும். என்னது கம்ப்ரஸ் ஆகும், கம்ப்ரஸ் பண்ணி ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆகும். அதுவே ஆபத்துல மாட்டுது, அதுவே ஆபத்துல மாட்டி இப்ப விமானத்தை பிடிச்சி எத்தனை பேர் செத்தா பாரு போன மாசம். ஆமா, ஹைதராபாத்ல போச்சு எல்லாமே. ஒரு கட்டடத்து மேல விழுந்தா மொத்த பேரும் காடி. ஆமா, அது என்ன கிளவு, என்ன
என்ன கிளம்பி போய் 1 கிலோமீட்டர் கூட 2 கிலோமீட்டர் கூட போகல. என்னது? போகலாம் 2 கிலோமீட்டர் கூட போகலங்க. ஆமா, ஏறிச்சு டம்ம போய் விழுந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அத்தனை பேரும் காலி. உயரமா கூட பறக்கல, உயரமா கூட போகல. என்னது? உயரமா போல, ஒரு 100 அடி 200 அடிக்கு தான் போயிருக்கு. 100 அடிக்குள்ளே விழுந்து அத்தனை பேர் சாகுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? எல்லாமே இப்படித்தான். என்னமோ இது வரைக்கும் என்ன அப்படி இப்படிங்கிறாங்க, ஒண்ணும் தெரியல. அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல அது என்ன ரீசன். கிட்டத்தட்ட 60 வெளிநாட்டுக்காரன். இங்கிலாந்துக்காரன் மட்டும் 50 பேர் சாவு. இங்கிலாந்துக்காரன் மட்டும் ஒரு 40 பேத்துக்கு மேல. இங்கிலாந்து எல்லா நாட்டுக்காரனுமே எல்லாமே சீனாக்காரன், ஜப்பான்காரன், அமெரிக்காரன், இங்கிலாந்துக்காரன் ரொம்ப அதிகம், 40 பேர் நினைக்கிறேன். தெரியல, அது எங்கேயோ வந்துட்டு போ. சரி, அது இருந்துட்டு போட்டு. நாம இந்த சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால உள்ளபடி சக்தியை, அது உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான். உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான் எல்லாருக்கும் காரணம். ஏன்னா மனதை நாம் அறிவு சரி என்று சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ளாது. மனம் மாறலைன்னா இது நடக்காது. மனம் மாறலைன்னா இது நடக்கவே நடக்காது. அதனாலதான் வெள்ளைக்கார முண்டை அவர் முட்டாள்தனமா நடந்ததுக்கு காரணமே அவன் மனதை பயன்படுத்துறது இல்லை. அவன் அறிவை நம்பி வீணா போயிட்டு இருக்கிறான். என்னது? அறிவை நம்பி அறிவு என்ன சொல்றது அது மாதிரி கேட்டுன்னு இருக்கிறது. ஆனால் மனம் வலிமையாக இருந்துச்சுன்னா அறிவினுடைய பயன்களை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அறிவை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அறிவை நல்லதுக்கு பயன்படுத்தணும். ஒரு கத்தியை பயன்படுத்துற மாதிரி தான். கத்தி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரிதான் நாம் இந்த உணவு பாதை சுத்தமா இருக்கிறப்ப, இங்க உச்சியிலிருந்து நாக்கில இருந்து மலத்துவார வரைக்கும் சுத்தமா இருக்கிறப்போ அது வெளியே இருக்கிற சக்தியை உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வெளியே இருக்கிற சக்தி உள்ள வர்றப்ப நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஃபுல் ஆயிட்டே இருக்கு. என்ன ஃபுல் ஆயிட்டே இருக்கும். அப்ப இறப்பையில அந்த பசி உணர்வு வராது. இறப்பையில அந்த பசி உணர்வு வராது. அப்ப எப்பவுமே நிறைஞ்ச மாதிரியே இருக்கும். எப்பவுமே நிறைஞ்சுன்னே இருக்கு. இங்கதான் வெற்றி அடைகிறோம். ஏன்னா சக்தி இருந்துட்டே இருக்குது. அதனாலதான் இது மனுஷன் கண்டுபிடிச்ச போதைப் பொருள். மனுஷன் சாப்பிடுற அத்தனையும் போதைப் பொருள். வாய் வழியை சாப்பிடுறது பூரா வயிற்றுக்கு போய் போதைப் பொருளா மாறிடும். சாப்பிடுறது தெரியாது, நோய் வர்றது தெரியாது. சாப்பிடுறது தெரியாது, நோய் வர்றது தெரியாது. மான அவமான எல்லா வகையான கேடுகளும் வர்றது தெரியாது. இது இந்த லட்சணத்துலதான் மருத்துவர்கள் இருக்கானுங்க. இந்த லட்சணத்துலதான் மருத்துவமா இருக்கு. எல்லாம் வயிற்றுக்குள்ள கக்கூசு வச்சுட்டே இருப்பானுங்க. வயிற்றுக்குள்ள கக்கூசு வச்சுட்டே இருக்கு. அப்புறம் இவனை எப்படி வைத்தியம் பேக் பண்ண? நம்ம கக்கூசை சுத்தப்படுத்துறோம், அவன் கக்கூசோட கொண்டிருக்கிறான். கரும அந்த பேசிக்கே தப்பா இருக்கு. என்னது? பேசிக்கே தப்பு தான். கக்கூசிட்ட போய் நல்ல மல்லிகைப்பூ சென்ட் கொடுன்னு கேட்கற மாதிரி. கக்கூசிட்ட போய் நல்ல மல்லிகைப்பூ சென்ட் கொடுன்னு கேட்கற மாதிரி. கக்கூசிட்ட போய் நல்ல சென்ட் கொடு. சிந்திச்சு பாருங்க. நோயாளி கட்டிய போயிட்டு நோயாளி வயது பண்ணிக்கிறோம். அத கக்கூசிட்ட போய் சென்ட் கொடுன்னு கேட்கற மாதிரி. கக்கூசிட்ட போய் சென்ட் கொடு. இதை விட நீ புரிய வைக்க முடியாது. இதை விட புரிய வைக்க முடியாது. அதனால தோத்து போறான். அதனால நோய் நல்லாகல. ஏங்க, தனக்கு வர நோயை எந்த ஒரு மருத்துவனாவது தம் பொண்டாட்டிக்கு இருக்கிற சக்கரை நோயோ, தனக்கு இருக்கிற தொந்தி நோயோ, கொழுப்பு நோயோ எவனாவது கரைச்சிருக்கானா? அவர் எந்த டாக்டர் பார்த்தாலும் நல்ல மோட்டவா தான் இருக்கிறாங்க. நல்லது யாரோ ஒருத்தர் தான் மெல்லிசா இருக்கிறாரு. சில பேருக்கு கேட்டா இல்ல, சில பேர் கேட்டங்கன்னா எனக்கும் சக்கரை இருக்கு, இப்ப நானும் மாத்திரை கரெக்டா எடுத்துக்கிறதுனால தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறார். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சாகம் வரை எடுத்துக்கணும். அவருக்கு ஒரே வியாதிக்கு மாத்திரை சாகர வரைக்கும் எடுக்கணும். இவ்வளவுதான் பாயிண்ட் சொல்றது. ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இப்ப நீ என்ன படிச்சாலும் இந்த கட்டடம் கட்ட முடியாது. என்ன சிமெண்ட் போட்டாலும் கட்டடம் கட்ட முடியாது. அப்ப எதுக்கு சிமெண்ட் போடணும், எதுக்கு கட்டடம் கட்டணும், எதுக்கு அதுக்கு படிக்கணும்?
எப்படி கட்டாலும் இடிச்சு போயிரு, எப்படி கட்டாலும் இடிச்சு போயிரு. அப்புறம் நேரங்க அப்படி எப்படி கட்டினாலும் இடிச்சு போனா எது கட்டணும்? அந்த கேள்வி யாரும் சிந்திக்கலையே. அப்ப இந்த சிமெண்டே தேவையில்லை. அந்த சிமெண்டே தேவையில்லை. இந்த சிமெண்ட் என்ன வேணாலும் ஒட்டாதப்பா. இந்த சிமெண்ட் என்ன பண்ணாலும் ஒட்டா, இருந்தாலும் சிமெண்ட் ஒட்டு. இன்ஜினியர் சொல்ற இருந்தாலும் ஒட்டு, நீயே ஒட்டிக்கிட்டே இருக்கிற. அவர் இருந்து இல்லப்பா ஒட்டப்பா மறுபடியும் நீ பண்ற. இது என்னடா பைத்தியக்கா இருக்கானு. அப்புறம் இன்ஜினியர் மக்கா இல்ல இந்த மேஸ்திரி மக்கா இல்ல அப்புறம் சிட்டால் மக்கா? யாரா மக்கு இந்த இடத்துல? சொல்றவன் தான்டா மக்கு. இன்ஜினியரு இதுதான் பிரச்சனை. ஏன்னா இங்கதான் நான் போன்றேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, விண்வெளியிலிருந்து உடலுக்கு எப்படி சக்தி வருகிறது என்று சொன்னார். அது என்ன சொல்றாருன்னா, மனித உடல் ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகம். பக்கம் 71ல பக்கம் 71ல மனிதன் உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும், இதோட முடிச்சுக்கலாம். முதன்மையாகவும் நேரடியாகவும் அவர் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. 71ஆம் பக்கம் மேல, 71ஆம் பக்கம் மேல. ஆனால் அந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும், அது நகிடி, சளி, கன்னடத்துல நகிடியா, நகிடி, கபா, நகிடி, கபா, நகிடி, நகிடி, கபா. தமிழ்ல மட்டும் உலகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல கேரளால பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம்பா, அப்புறம் கன்னடத்துல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம்பா, தெலுங்குல கட்டல ஆயுர்வேதம்பா, மேற்கு வங்காளம் போனாலும் ஆயுர்வேதம்பா, மகாராஷ்டிரா போனாலும் ஆயுர்வேதம்பா. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் சித்த மருத்துவம். அப்ப புரியுதா? அப்ப தமிழ்ல யாருன்னு தெரியுதா? எங்களுக்குன்னு தனி மருத்துவமே இருக்கிறது. எங்களுக்குன்னு தனி மருத்துவம். கர்நாடகத்துல சொந்த மருத்துவம் கிடையாது கேட்டா ஆயுர்வேதம். கேரளால சொந்த மருத்துவம் கிடையாது கேட்டா ஆயுர்வேதம். இப்ப இந்தியா பூரா ஆயுர்வேதம். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சித்த வைத்தியம். இப்ப புரியுதா தமிழர்கள் யாருன்னு? புரியுதான்னு கேக்குறேன். நாங்க தனி, அதான் தமிழர் தனி பெரும்பான்மை, தனியா. இதனுடைய சயின்ஸே பியூர் சயின்ஸ். யாரோடையும் சேராது, யாரோடையும் சேராது. அதனால தமிழர்கள் பேர சொன்னாவே எரிச்சலாக எல்லாத்துக்குமே. தமிழர்கள் பேர சொன்னாவே எல்லாத்துக்கும் எரியுதாங்க. ஏன்னா இது எல்லா மொழி, இப்ப கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் எதுவே இருக்கட்டும், இதுல 2000 ஆண்டுக்குள்ளதான் உற்பத்தி ஆனது. ஆனால் தமிழ் உற்பத்தி ஆகி 75 ஆண்டு ஆச்சு. 75,000 ஆண்டு, குறைஞ்ச வச்சு 56 ஆண்டு 75,000 ஆண்டு ஆச்சு. தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணங்கள், கிராமர் நூல் தோன்றியே 20,000 ஆண்டு ஆச்சு. தொல்காப்பியம் அது கிட்டத்தட்ட 7,000, 8,000, 10,000, 12,000 ஆண்டு வரைக்கும் போகுது. கன்னட மொழி இதெல்லாம் பார்த்தா வெறும் 2000 ஆண்டு, 1900, 2000 ஆண்டு தான் அதுக்குள்ள வரலாறு. அதுக்கு மேல கிடையாது, அதுக்கு மேல கிடையாது. இது 18,000 ஆண்டு போகுது. அதனாலதான் அவங்களால ஜீரணம் பண்றது இல்ல, ஜீரணம் பண்ண முடியறது இல்ல. என்னது ஜீரணம் பண்ண முடியாது. நாங்க பின்னோக்கி போனாலும் தமிழர்களுடைய நாகரிகம் ரொம்ப பின்னோக்கி போகும். தமிழ் இப்ப இரும்ப கண்டுபிடிச்ச தமிழர்கள் அறிவிச்சுட்டாங்களா? 5,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப கண்டுபிடிச்சாச்சு, அறிவிச்சுட்டாங்க இல்லையா? ஆராய்ச்சி பண்ணி ஆமா உண்மைதான் அப்படின்னா தமிழர்கள். அப்ப உலகத்துக்கு தமிழர்கள் தான். இரும்புன்னு ஒண்ணு இல்லைன்னா உலகமே மாறி இருக்காது. இரும்பு ஒண்ணு இல்லைன்னா உலகம் மாறாது. சீப் மெட்டல். என்னது சீப் மெட்டல்? வெரி சீப், டெட் சீப் மெட்டல். என்னது டெட் சீப்னா ரொம்ப விலை கம்மியானது. டெட் சீப் அதுதான். இரும்புன்னு ஒண்ணு இல்ல, இரும்புன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா உலகமே இயங்கி இருக்காது. மரத்தை வச்சு கிண்டிட்டே இருக்க வேண்டியது, மரத்தை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, மரத்தை வச்சு அது டடக்குன்னு கழண்டு போய் அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் டடக்குன்னு கழண்டு போயிரு, அவ்வளவுதான். அதே அந்த மரக்கட்டைக்கு ஒரு ஃப்ரேம்ல இரும்பு போட்டோம்னா 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குது. 50 வருஷத்துக்கு தாங்க பிடிக்குது. அந்த ரிங் ஒண்ணு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரிங் ஒண்ணு போட்டா முடிஞ்சது. இதைத்தான் தமிழர்கள் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இரும்ப கண்டுபிடிச்சு அந்த வட்டத்துக்கு இரும்பு போட்டாங்க. வட்டத்துக்கு இரும்ப போட்டது.
இரும்ப வெண்டி போட்டு சக்கரை இதை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள். இதை கண்டுபிடிச்சவங்க தமிழன். சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் பசராக நாம் வந்து அந்த அதாவது எந்த அளவுக்கு இந்த உடம்பு கடைசி வாக்கியம், எந்த அளவுக்கு இந்த உடம்புல சளி இருக்குதோ, எந்த அளவுக்கு இந்த எந்த அளவுக்கு இந்த சளி இருக்குதோ, எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்குதோ, இந்த சளியும் நச்சுத்தன்மை தான் இந்த உடம்பை அடைப்பு உண்டாக்குது. என்னது அடைப்பு உண்டாக்குது? அடைப்பு பிளாக் பண்ணுது. ஆக அப்ப என்ன ஆகுனா இந்த 12 சிஸ்டம் தடைப்பட்டு போகுது. 12 சிஸ்டம் தடைப்பட்டு போகுது. அப்ப இவன் என்ன பண்றான்? இந்த தடைப்படுறதுனால இந்த உயிர் போயிருது. இவன் என்ன பண்றா? ரத்தத்தை மட்டும் சுத்தம் பண்ணு, ரத்தத்தை மட்டும் சுத்தம் பண்ணுங்கிற. சரி, ரத்தம் சுத்தம் போகும்போது ஏன் செத்து போறீங்க? அப்ப 11 இடத்துல பிளாக் ஆயிருக்குது, ஒரு இடத்துல கிளியர் ஆயிருக்குது. 11 இடத்துல பிளாக் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல கிளியரா இருக்கு. இவன் அந்த கிளியர் வச்சு பார்த்துட்டே இருக்கிறா. அது என்ன போச்சு? உன்னை விட நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு போடுது. அது டயாலிசிஸ். என்னது? அதான் டயாலிசிஸ் பண்றது. அது மட்டும் அவன் பண்ணிட்டு இருக்கவே செத்து போயிடுவான். பண்ணிட்டு இருக்கவே முடிச்சு போச்சு. டெய்லி செஞ்சு இருந்தாலும் சாதம் சார் ஒரு வருஷத்துல, 1.5 வருஷத்துல, 1 வருஷம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த 11 பிளாக்கை எடுக்க தெரியாது. அந்த 11 பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பிளாக் தான் எடுக்கிறான், அந்த 11 பிளாக் எடுக்கிறது இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்? மொத்தம் 12 பிளாக்கையும் கிளீன் பண்றேன். 12 பிளாக்கையும் கிளீன் பண்றோம். இப்ப நீங்க ஊசி போடாது யார்? இந்த கொரோனாவுக்கு ஊசி போட்டு நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேகமா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆமாங்க, நாங்களும் போட்டுதான் இருக்கிறோம். நல்ல வேலை, இதுல இருந்தா தப்பிச்சுக்கலாம், இல்லட்டா நீங்களும் கோயிந்தாதான். அது சரி, மறுபடியும் பேசலாமா? நன்றி ஐயா. என்ன செய்யலாங்க இன்னைக்கு? இன்னைக்கு தண்ணியிலே போடுங்க. ஒரு 10 மணிக்கு போல ஏதாவது ஒரு பொரிகளை சாப்பிடுங்க. வெங்காயம் போட்ட பொரிகளை சாப்பிடுங்க. வெங்காயம் போட்ட நிறைய வெங்காயம் போட்ட பொரி சாப்பிடுங்க. பொரியல் காய்ங்களா? பொரி 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 பொரி. அது வதக்கணுமா? வெங்காயம் அப்படியே பச்சை சாப்பிடலாங்க? நிறைய வெங்காயத்தை போட்டு நல்ல பச்சை வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட் நல்லா சுருவி போட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாலாம் போட்டு, இவ்வளவு பொரி போட்டு நிறைய வெங்காயம் நிறைய போட்டு பொரி நல்லா போட்டு கலக்கி, வேர்க்கல்லாம் போட்டு, வேர்க்கல்ல கொஞ்சம் மிச்சம், கொஞ்சம் வேர்க்கல்ல, கொஞ்சம் கருவேப்பிலை தூள் எல்லாம் போட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அது சாப்பிடலாம் 10 மணிக்குங்களா? 10 மணிக்கு. நேற்று சாயங்காலம் நேத்தெல்லாம் தண்ணியில தான் இருந்தோம், 6 மணிக்கு அதான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு போடுங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. காலையில் வெளிக்கு நல்லா போகும். ஏன்னா இந்த பொரி வந்து நல்லா வெளிக்கு நல்லா கொண்டு போகும். ஆமா, பொரி வெங்காயம் இருக்கு இல்லையா, வெளி நல்லா போகும். பொரி வெங்காயம். ஆனா அது அரிசில இருந்து வருது, ஆனா அது கேரக்டர் வேற. பேருக்கு தான் அரிசி, ஆனா அதோட கேரக்டரை மாத்தியாச்சு. என்னது? கேரக்டரை மாறிடுது. அதுதான் புத்திசாலித்தனம். என்னது? அதுதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி அவள் இருக்கு இல்லையா, அக்கி அவள் எடுன்னு கேட்டீங்கன்னா அது அரிசியில தான் வருது, ஆனா வேகடிக்கிறது இல்லை. நாம என்ன பண்றது? வேகடிக்கிறது இல்ல. வெந்தாத்தான் விஷமா மாறும். வெந்துச்சுன்னா பாய்ச்சனா மாறி பேஸ்டா மாறிடும். நாம என்ன பண்றேன்? பசி பண்ண விடாம தண்ணியில ஊற வச்சு கலக்கி சாப்பிட்றப்ப ருசியாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, வயிறு சுத்தமாயிடும். இதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் புத்திசாலித்தனம். ஆனா நம்ம அதை தொடர்ந்து செய்யறது இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி சாப்பிட்டுட்டே சரி, ஏன்னா இதை சாப்பிட்றப்ப விஷம் உண்டாகும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணி குடிக்கிறப்ப இந்த பொரியல் இருக்கிற விஷம், வெங்காயத்துல இருக்கிற விஷம், கருவேப்பிலை இருக்கிற விஷம், இதெல்லாம் இந்த தண்ணி கூட்டிட்டு வந்துடும். இந்த தண்ணி ஏன் பின்னாடி சாப்பிட்றோம்னா, இந்த 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதுல இருக்கிற விஷத்தை எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்துடும். இப்ப துணி அழுக்கு பண்றோம், துணி அழுக்கு ஆயிடுச்சு, 10 மணிக்கு அழுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் தண்ணி குடிக்கிறப்ப அந்த 10 மணிக்கு சாப்பிட்ட அழுக்கி இந்த தண்ணீர் கூப்பிட்டு வந்து ரத்தத்துல சுத்தம் பண்ணி விட்டுரும். இதுதான் புத்திசாலித்தனம். ஆனா மனதை ஏமாத்தியாச்சு. என்ன 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இல்ல, மனதை ஏமாத்தியாச்சு. ஆனா அறிவை வச்சு என்ன பண்றா? ரத்தத்தை சுத்தம் பண்றாரு. இவன் ரத்த சுத்தங்கிறான் இல்லையா, ரத்தத்தை சுத்தம் பண்றாங்க. சரி, நாம ரத்தத்தை மட்டும் சுத்தம் பண்ணல, 12 அடுக்கையும் சுத்தப்படுத்துறோம். 12 அடுக்கு. அப்போ 10 மணிக்கு ஒருக்கா வச்சுக்க, அப்புறம் நம்ம 3 மணிக்கு ஒன்று வச்சுக்க. அதே பிரிச்சு சாப்பிட்டுங்க, நிறைய செஞ்சுக்கங்க. 10 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்புறம் அது 2 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்புறம் 6 மணிக்கு வீட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. சரியா?
சரி. முயற்சி பண்ணுங்க. நன்றி. சந்தேகம் இருந்தா இடத்துல 10 மணிக்கு வாங்க. சரியா? நன்றி. ஓகே. நன்றி.